Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. ஓம் குருவழியே ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது ஒரு குறிப்பிட்ட ஆசனம், அதனுடைய பலன்கள், அதே பலன்களை கொடுக்கக்கூடிய முத்திரைகள். அப்போ அந்த இரண்டையும் சேர்த்து பயிற்சி பண்ணும் பொழுது பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும். இப்போ இன்றைக்கு நம்ம எல்லா இடத்துலையும் சுகர், டயபெட்டிஸ், நீரிழிவு எல்லாம் ஒன்று தான். அந்த டயபெட்டிஸ் வராமல் இருப்பதற்கு நம்ம பலவிதமான பயிற்சிகள் தெரப்பி கொடுத்துருக்கோம். ஸோ இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கணையத்தை சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய, பேங்க்ரியாஸை நன்றாக இயங்க செய்யக்கூடிய வஜ்ராசன நிலைகள். வஜ்ராசனத்தில் அமர்ந்தே அதிலிருந்து நம்ம என்னென்ன மாதிரி பயிற்சிகள்லாம் பண்ண போகிறோம். வஜ்ராசனம், சசங்காசனம், உசட்டாசனம். அந்த வஜ்ராசனத்தில் எப்படி ஒரு மூச்சு பயிற்சி, பிராணாயாம பயிற்சி பண்ண போகிறோம். ஸோ இதன் மூலமாக பேங்க்ரியாஸை நன்றாக இயங்க வைக்க முடியும். எளிமையான பயிற்சி தான். ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும், இதய வாழ்வுகள் நன்றாக இயங்கும், முதுகு வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி வராமல் வாழலாம், டென்ஷன், டிப்ரெஷன் நீங்கக்கூடிய நிலை கிடைக்கும். இதோடு சேர்த்து இதே பலன்களை கொடுக்கக்கூடிய முத்திரைகள், வருண முத்திரை, சுமண முத்திரை, சக்தி முத்திரை. ஸோ இதெல்லாம் நம்ம பயிற்சி பண்ணும் பொழுது நம்ம உடம்புல சிறுநீரகப்பை நன்றாக இயங்கும். இன்றைக்கு நிறைய பேர் வயதானவர்கள், அதே மாதிரி சுகர் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கும் இரவு அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய நிலை ஏற்படும், தூக்கம் கெட்டு விடுகின்றது. அப்போ அவர்கள் எல்லாமே இந்த பயிற்சியை கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. இதோடு சேர்த்து உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இப்போ சுகர் உள்ளவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், காலை இரவு 2 வேளையும் சிறுதானிய உணவாக எடுத்துக்கோங்க. நிறைய நம்ம சிறுதானியம் இருக்குது, கம்பு, சோளம், கேழ்வரகு, குதிரைவாலி அரிசி, அந்த மாதிரி அதில் நீங்கள் பொங்கல், தோசை, இட்லி அந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. மதியம் கொஞ்சமாக சாதம் எடுத்துக்கோங்க. நிறைய கீரை வகைகள், காய்கறிகள் எடுத்துக்கோங்க. இரவு 6லேருந்து 7 மணிக்குள்ளே சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. முருங்கைக்கீரை உணவில் அடிக்கடி எடுத்துக்கோங்க. பாகற்காய் உணவில் எடுத்துக்கோங்க. நாவற்பழக்கொட்டை பொடி உணவில் ஒரு சின்ன டீஸ்பூன் கலந்து காலையில் சாப்பிடக்கூடிய பழக்கத்தை எடுத்துக்கோங்க. ஜீரகம் வெந்நீரில் கலந்து அதை சுட வச்சு அதை குடிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. வெந்தயம் தண்ணியில் விட்டு அதை ஊற வச்சு அதை அந்த தண்ணியை குடிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இதெல்லாம் சின்ன சின்ன பயிற்சிகள். இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இப்பொழுது கற்றுக் கொடுக்கக்கூடிய வஜ்ராசன நிலைகளை அழகாக பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. நம்ம உடம்பில் பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்கும், சுறுசுறுப்பாக, உற்சாகமாக, சுகர் இல்லாமல் சுகமாக வாழக்கூடிய நிலை கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது வஜ்ராசனம். இந்த ஆசனம் போடுவதற்கு முன்பாக நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. 2 கால் நீட்டிக்கணும். ஒரு கால் மடிச்சுக்கோங்க, அடுத்த கால் மடிச்சுக்கோங்க, 2 கால் சேர்த்து வச்சுக்கோங்க. கை இந்த மாதிரி முட்டியில் வச்சுக்கோங்க. இது வஜ்ராசனம். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. மூன்று முறை. இப்போ மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க. 1 நிமிடம். முதல்ல பயிற்சி பண்ணுறாங்க 30 செகண்ட் இருந்துக்கோங்க. அப்புறம் கிராஜுவலாக 1 மினிட் இருக்கலாம். இப்போ கை இந்த மாதிரி ஆதி முத்திரையை வச்சுக்கோங்க. கை எப்படி வயிற்று போதில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூச்சு வெளியே விட்டுட்டு மெதுவாக கிளக்குனிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. நேராக வந்துடுங்க. மீண்டும் ஒரு முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ சசங்காசனம் பண்ண போகிறோம். கை இந்த மாதிரி சைடில் வச்சுக்கோங்க. மூச்சு வெளியே விட்டே கிளம்புங்க. இங்கே நார்மல் ப்ரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10. மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ உசட்டாசனம் பண்ண போகிறோம். கால் 1 ஃபீட் அகட்டிக்கோங்க. ஒவ்வொரு கையினாலும் ஒரு கால். 1
2 3 4 5 6 7 8 9 10. இது எடுத்தோன்னே 2 கால் பிடிக்க முடியாது, அதனால் ஏக உசட்டாசனம் பண்ணிக்கோங்க. ஒரு கால் பிடிச்சிக்கோங்க, ஒரு கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. கை மாற்றிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இது நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி வந்ததுக்கப்புறம் உசட்டாசனத்துக்கு போகலாம். 2 கையினால் 2 கால். 1 2 3 4 5 6 7 8 9 10. மீண்டும் வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளிய விடுங்க. இப்போ வஜ்ராசனத்தில் அமர்ந்தே நம்ம 2 முத்திரைகள், இதோடு பலனளிக்கக்கூடிய முத்திரைகள் பார்க்க போகிறோம். முதல் முத்திரை கணையத்தை சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய வருண முத்திரை. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளிய விடுங்க ஒரு 3 முறை. சுண்டு விரல் பெருவிரல் நுனி. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளிய விடுங்க. கை எப்படி முட்டியில் வச்சுக்கோங்க. 2 நிமிடம் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. இரண்டு நிமிடம் முடிஞ்ச உடனே 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளிய விடுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சுமண முத்திரை பண்ண போகிறோம். 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளிய விட்டுருங்க. கையை எப்படி மாற்றிக்கோங்க. நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். தென் நார்மல் பிரீத்திங். 2 நிமிடம் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. 2 நிமிடம் முடிஞ்ச உடனே 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளிய விடுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சக்தி முத்திரை பண்ண போகிறோம். ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளிய விட்டுறணும். கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளிய விடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். 2 நிமிடம் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. 2 நிமிடம் முடிஞ்ச உடனே 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளிய விடுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கை சின்முத்திரை. உங்கள் மனசு அப்படி மணிபுரக மையம், வயிற்று உள் பகுதி, இந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். உங்களது உணர்வை, உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று உள்பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும். 1 நிமிடம். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முதிரை பண்ண போகிறோம். ஒரு கால் மட்டும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. முதல் முத்திரை வருண முத்திரை. சுண்டு விரல் பெருவிரல் நுனி. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளிய விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். 2 நிமிடம் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. இரண்டு நிமிடம் முடிஞ்ச உடனே 3 முறை இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சுமண முத்திரை பண்ண போகிறோம். 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளிய விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். 2 நிமிடம் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. 2 நிமிடம் முடிஞ்ச உடனே 3 முறை இன்ஹேல் அண்ட் எக்ஸேல்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சக்தி முத்திரை. மூன்று முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். சாதாரண மூச்சில் 2 நிமிடம் ரிலாக்ஸாக இருங்க. இரண்டு நிமிடம் முடிஞ்ச உடனே நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி இன்றைக்கு நிறைய நபர்களுக்கு சுகர் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த சுகர் வராமல் வாழக்கூடிய அற்புதமான பயிற்சி. வஜ்ராசனத்திலிருந்தே நம்ம செய்த இந்த பயிற்சிகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அது முடிச்சுட்டு 3 முத்திரைகள் நல்லா பயிற்சி பண்ணிக்கோங்க. நிறைய நபர்களுக்கு சுகர் அதிகமாக இருக்கும்போது கால் பாத எரிச்சல் இருக்கும், பாதத்தில் குத்துற மாதிரி இருக்கும். இரவு படுப்பதற்கு முன்பாக கொஞ்சம் சுடுநீர் கொதிக்க வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் மஞ்சள் போட்டு இந்து உப்பு போட்டு அதை காலை வச்சுட்டு ஒரு 5 நிமிடம் ரிலாக்ஸாக இருந்துக்கோங்க. அந்த 5 நிமிஷம் அப்படியே இருக்கும் பொழுது நீங்கள் முத்திரையும் பண்ணிக்கலாம். அதையும் பண்ணிகிட்டே வாங்க. உணவில் ஏற்கனவே கூறியது போல் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். 2 வேளை சிறுதானியம் சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. அதே மாதிரி இரவு சாப்பாடு 7 மணிக்குள்ளே அரை வயிறு சாப்பாடு, 1/4 வயிறு வாட்டர், 1/4 வயிறு வாட்டர் செல்வதற்கு இடம் இருக்கட்டும், காற்று செல்வதற்கு இடம் இருக்கட்டும். கொய்யாப்பழம் உணவில் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை உணவில் எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை உணவில் எடுத்துக்கோங்க. தொடர்ந்து நம்பிக்கையோடு பயிற்சி பண்ணுங்கள். சுகர் உள்ளவங்களுக்கும் நீங்கள் கிராஜுவலாக மாத்திரையை குறைச்சிடலாம். எந்த மருத்துவத்தை நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கீங்களோ அவங்கள்ட்ட கேட்டு அவங்களுடைய கன்சல்ட் பிறகு ஆட்டோமேட்டிக்காக சுகர் நார்மலுக்கு வந்துடும். சுகர் இல்லாதவர்களும் பயிற்சி பண்ணுங்கள். எவ்வளோ வயதானாலும் நம்ம உடம்புல கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும். ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.